மதி, என்னை நம்புறேன்னு சொல்றல்ல, அப்ப இதையும் நம்பு. அவ மேல என் சுண்டு விரல் கூட பட்டதில்ல. நான் என் வருங்கால பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளை பத்தி தப்பா பேசாத, எனக்கு கோபம் வரும். பருதி கோபமாக கூற அவன் சட்டையை பிடித்த மதி, உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஏன் முன்னாடியே அவளை திட்டினா உனக்கு கோபம் வரும்னு சொல்ற? அப்போ அவதான் உனக்கு முக்கியமா? அவ உனக்கு பொண்டாட்டிய நடிக்க வந்தவ. நீ தானே அவ வயசை மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினான்னு சொன்ன. அந்த ஏமாத்துக்காரிக்கு இப்போ நீ நல்லவ பட்ட கொடுக்குற. 2 வருஷம் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்திருக்கீங்க. அப்ப நான் என்ன நினைக்கிட்டோம் என கேட்டவள் கேவி அழுதாள். நீ நீ இதை பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. அவன் தயங்கினான். அவன் கன்னத்திலே சப்பென ஒரு அறை கொடுத்தவள், இதே மாதிரி நானும் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒருத்த கூட 2 வருஷம் வாழ்ந்துட்டு வரேன். உன்ன மாதிரியே ஒரே வீட்டுல அவனை தொடாம இருந்துட்டு பத்தினின்னு சொல்றேன். நீ என்ன ஏத்துப்பியாடா என அவள் சீர இவன் முகம் அவமானத்தில் கன்றியது. முடியாது என தலையை அசைத்தான். உன்னால முடியாது, ஆனா நீ இவளோட ஒரே வீட்டுல வாழ்ந்ததை நான் பெருசா எடுத்துக்க கூடாதா? லீகலா 2 பேரும் பேப்பர்ல சைன் போட்டா எல்லாமே இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அவ தானே முதல்ல வந்து இந்த ஐடியாவை கொடுத்தது என கேட்ட மதி, வயசு ஏறிட்டே போது, பார்க்க ஆன்டி மாதிரி இருக்கும்னு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா அவ. ஆனா நீ அவளுக்கு நல்லவ பட்ட கொடுக்குற. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலான்னு நான் எவ்வளோ பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா என அவள் கேட்டு தேம்ப பருதி அவளை மார்போடு இழுத்தணைத்து கொண்டவன் அவள் முன்னுச்சியில் அழுத்தமாக முத்தமிட்டு, சாரிடி, தப்புதான், நான் செஞ்சது தப்புதான், பெரிய தப்பு, என்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடு மதி. நான் ராணி மாதிரி பார்த்துப்பண்டி, கண்கலங்க விடமாட்டேன்டி என்றான் இறைஞ்சலாக. இசைவாணி கையை கட்டிக்கொண்டு அவர்கள் இருவரையும் விடியகளாது பார்த்திருந்தாள். இமைத்தாள் கண் கலங்கி விடுவேன் என அவளை மிரட்டியது போல. உதட்டை கடித்து நிர்மலமான முகத்துடனும் உணர்ச்சியற்ற பார்வையுடனும் நின்றாள். ஆனால் உள்ளே வெடித்து சிதற காத்திருந்தன அவளது உணர்வுகள். என்ன தொட்டு நீ கட்ட வேண்டிய தாலி அவ கழுத்துல இருக்குலா, அது அவகிட்ட இருந்து வாங்கு. இந்த தாலிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ மேலையும் அவ மேலையும் கோபமா வருது. மதி கண்ணீரை துடைத்து கொண்டு வாணியை நோக்கி கையை காண்பித்தாள். அவள் பேச்சில் திடுக்கிட்ட வாணி ஒரு நொடி தாலியை தன் நெஞ்சோடு அணைத்து பிடிக்க சென்று பின்னர் விரல்களை இறுக்கி தன்னை கட்டுப்படுத்தினாள். தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன் என அவள் கண்கள் அழுகைக்கு தயாராகின. பருதி கேட்டு அவளிடம் நின்றான். என்ன மக்களே, யாரெல்லாம் இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டருக்கு ரெடியா இருக்கீங்க? கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல்ல வர செவ்வாய் மாலை 7 மணிக்கு போட போறோம். மறக்காம வந்து எல்லாரும் ஆஜராயிடுங்க சொல்லிட்டேன். இந்த ஆன்டி ஹீரோ பருதியை திட்ட தயாரா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட நோட்டிபிகேஷனை பெற மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க.